அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தகங்கள், புத்தகங்களும் தலைவர்களும். புத்தகம் ஒரு கடல் போன்றது, அதை பார்க்க என்ன ஒரு முடிவில்லை. புத்தகத்தில் நீ நுழைந்தால் முத்து ரத்தினங்களும் உள்ளன. என்ன ஒரு மனிதனின் இருளை அகற்றும் ஒரு சூரியனாக திகழ்கிறது புத்தகம். என்ன எந்த மனிதன் புத்தகத்தை படிக்கிறான்? இல்லை. ஏன்? அவனுக்கு புத்தகம் என்றால் என்னவென்றே புரியவில்லை. ஏனென்றால் புத்தகத்தில் இலக்கியம், இலக்கணம் என பல உள்ளன. அகநானூறு, புறநானூறு என புத்தகத்தை பெருமை சேர்க்கவே உள்ளது. எண்ணற்ற தலைவர்கள், எண்ணற்ற சாதனைகள் உள்ளன. சாதனைகள் காத்து கிடக்கின்றன. எந்த மனிதன் சாதனையை நோக்கி செல்கிறான்? இல்லை. ஒரு மனிதனின் வாழ்வில் ஒரு சூரிய ஒளியாகவும் நிலவாகவும் திகழ்கிறது ஒரு புத்தகம். ஒரு புத்தகம் என்றால் என்ன? நீ ஒரு புத்தகத்தை வெறும் புத்தகமாகவே பார்த்தால் அது வெறும் காகிதமாக தான் இருக்கும். அதை நீ படிக்கத்தான் உனக்கு அது வெற்றியின் ஒரு பாதையாக திகழும். நீ புத்தகத்தை எடுத்து ஒரு பக்கமாக புரட்டுகிறாய். நீ ஏதோ ஒரு பேராசிரியர் போல திகழ்கிறாய். கற்றது கைமண் அளவு, ஆனால் ஒரு புத்தகத்தை கல்லாதது உலகளவு என்ற பழமொழிகள் உள்ளன. அது உனக்கு என்ன தெரியாதோ? ஒரு புத்தகம்தான் ஒரு மனிதனின் ஒரு வாழ்வை அகற்றும் ஒரு சூரிய ஒளியாக திகழ்கிறது. ஒரு மனிதன் மேம்பட புத்தகமே ஒரு சிறந்த ஒரு ஆயுதம். ஆயுதமும் காகிதமும் பூஜை செய்ய அல்ல, அது ஒரு மனிதனின் வாழ்வில் புரட்சி செய்யவே திகழ்கிறது. எண்ணற்ற தலைவர்கள், எதற்காக அவரின் போராட்டங்கள்? பல தலைமுறைகள் காண வேண்டும் என்ற இந்த போராட்டங்கள் ஏன் அதை சரித்திரமாக காணப்படுகிறது? ஏன் பல நூல்களில் பதிக்க வைக்கப்பட்டுள்ளன? ஏனென்றால் ஏராளமான தலைமுறையாக பார்க்க வேண்டும் என்ற. எந்த தலைமுறை படிக்கிறார்கள் புத்தகம்? ஒரு மனிதனுக்கு ஒரு உயிராகவும் திகழ்வது புத்தகமே என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.